Hi students, 12th Business Maths, exercise 1.1, question number 1. Find the rank of each of the following matrices. So given question la 1 to 8 subdivision கொடுத்துறாங்க. இந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் subdivision 1. So கொடுத்த question மேட்ரிக்ஸ் நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். A is equal to, so given matrixல பார்த்தீங்கன்னா 5, 6 and 7, 8 ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் A is, so number of rows, number of column count பண்ணுங்க. count பண்ற first row, second row, first column, second column. அப்போ therefore 2 row 2 column இருக்குது. நெக்ஸ்ட் இதில் rank ன்னு கேட்கறதுனால இதோட நோட்டேஷன் வந்து row of A ன்னு வரும். இந்த இடத்துல row of A less than or equal to இந்த 2 into 2. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 தான். இந்த இடத்துல 2ன்னு எடுத்துங்க. சப்போஸ் 3, 4 வந்ததுன்னா அப்போ மினிமம் 3ன்னு வரும்போது இங்கே 3ன்னு என்ட்ரி பண்ணணும். ஸோ therefore row of A less than or equal to 2. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரேங்க் 2 இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்த மேட்ரிக்ஸு டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ டிட்டர்மெண்ட் ப்ராக்கெட் அப்ளை பண்ணுங்கள். இந்த இதில் 5, 6, 7, 8 என்ட்ரி பண்ணுங்கள். டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ இந்த பக்கம் மைன் டயக்னல் எலமெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மைன் டயக்னல் எலமெண்ட் அப்ளை பண்ணுறப்போ 8 5s are என்ன கிடைக்கும், தட் இஸ் 14 கிடைக்கும். இதில் 14 என்ட்ரி பண்ணுங்கள். டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுற மிடில் எப்போவுமே மைனஸ் ஃபிக்ஸடு அண்ட் இந்த நம்பர் அப்ளை பண்ணுங்கள். 6 7s are நமக்கு என்ன கிடைக்கும், 42ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் என்ன வருது, தட் இஸ் 40 minus 42 ஆன்சர் இஸ் நமக்கு -2ன்னு வருது. அப்போ இது என்ன ஆகணும்னா 0 ஆகலை, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு 0 வரலன்னா அவரோட ரேங்க் வந்து 2ன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் ஈக்குவல் டு 0 வந்தோன்னா ரேங்க் 1. ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் 0 வரலன்னா ரேங்க் 2ன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருந்ததில் 2/2 மேட்ரிக்ஸ் 0 வரல. அப்போ therefore இதோட ரேங்க் வந்து row of A equal to 2. இது subdivision 1ஓட ஆன்சர். அடுத்தது subdivision 2 எடுத்துங்க. ஸோ கிவன் கொஷினில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுமோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ கொடுத்த கொஷின் என்ன பண்ணலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ A is equal to, the matrix is 1, -1 and 3, -6 கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் A is, so number of rows, number of column பார்க்கும்போது first row, second row, first column, second column, that is a 2 row 2 column கிடைக்கும். And the rank of matrix நம்மளோட notation row of A less than or equal to இதில் 2, 2 இல்லை மினிமம் வந்து 2. அப்போ therefore 2ன்னு அர்த்தம். இதோட ரேங்க் வந்து 2 இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ கொடுத்த மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1 -1 இங்கே 3 -6ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ ஈக்குவல் டு 1 into -6 இந்த பக்கம் இதுதான் ஃபஸ்ட், இந்த பக்கம் நம்ம அப்ளை பண்ணுறோம். 1 into -6 -6 டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுற மிடில் மைனஸு அண்டு 1 into 3 -3 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ்க்கு அப்போ தான் ஆகிடும் +3ன்னு வந்துடும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். -6 + 3 ஆன்சர் என்ன கிடைக்கும், தட் இஸ் -3ன்னு வருது. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகலை, 0 வரல, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போட ரேங்க் பார்த்தீங்கன்னா தட் இஸ் row of A less than, row of A equal to 2ன்னு அர்த்தம். இந்த சம்மோட ரேங்க் வந்து row of A is equal to 2. ஸோ நம்ம ஏற்கனவே இன்ஸ் உங்கள்கிட்ட சொன்னது தான். ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் நமக்கு 0 கிடைக்கலன்னா ரேங்க் 2, 0 கிடைச்சதுன்னா ரேங்க் 1ன்னு இருக்கும். இது சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். அடுத்தது கிவன் கொஷினில் சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா 1 4 2 8 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ சப்டிவிஷன் 3. ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ் அகைன் என்ன பண்ணுங்கள், A is equal to 1 4 2 8ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் A is, that is 2 row 2 column, 2 into 2 and இதோட ரேங்க் எப்படி இருக்கும், row of A less than or equal to 2. 2 into 2, that is a 2, 2 இல்லை மினிமம் வந்து 2. ஸோ அப்போ therefore ரேங்க் 2 இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம்னு அர்த்தம். இது டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல 1 4 2 8 இந்த இடத்துல மைன் டயக்னல் அப்ளை பண்ணுங்கள். 1 into 8 8 மிடில் மைனஸ், அப்புறம் இந்த சப் டயக்னல் அப்ளை பண்ணுறீங்க. இந்த பக்கம் அப்ளை பண்ணுறப்போ 2 4s are 8, இதில் 8 என்ட்ரி பண்ணுங்கள். டிட்டர்மெண்ட் என்ட்ரி பண்ணாலே இந்த மைன் டயக்னல் அப்ளை பண்ண 8 மிடில் எப்போவுமே மைனஸ் ஃபிக்ஸர். செகண்ட் எலமெண்ட் அப்ளை பண்ணுறங்க மைனஸு 2 4s are 8. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ ஆன்சர் 0 ஆகிடுச்சு. இப்போ ரேங்க் என்ன கிடைக்கும்னா தட் இஸ் row of A is equal to
1ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த 2/2 மேட்ரிக்ஸில் நமக்கு 0 கிடச்சிக்குது. 0 கிடச்சா ரேங்க் 1. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுற ஆன்சர் 0 கிடச்சுன்னா ரேங்க் 1, 0 கிடைக்கலனா ரேங்க் 2ன்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 சப்டிஷன் பார்த்தாச்சு. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் 1.1லேருந்து 1.8. ஸோ அங்கே இருக்க சம்ஸ் எல்லாம் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இங்கே எக்ஸசைஸ் சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 3 முடிஞ்சது. அடுத்தது சப்டிஷன் 4. ஸோ சப்டிஷன் 4 கிவன் கொஷின் ஒரு 3 row 3 column மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல அங்கே என்ன பண்ணுங்கள், கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் A is equal to subdivision 4. ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 - 1 1, இந்த இடத்துல 3 1 - 5 அண்ட் 1 1 1 என்ட்ரி பண்ணுங்கள். as usual நாங்கள் போட்ட அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் A is எத்தனை காலம் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 row 3 column, that is a 3 into 3. next to rank, that is a row of A. row of A less than or equal to, இங்கே இடத்துல 3,3ன்னு எடுத்துங்க. இல்லை மினிமம் என்னது 3 தானே, சொல்ல 3ன்னு அர்த்தம். அப்போட ரேங்க் 3 இருக்கலாம், 3ஐ விட குறைவாக இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ இந்த வந்த கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 2 - 1 1 கொடுத்த கொஷின் அப்படியே என்ட்ரி பண்ணிங்க. அந்த செகண்ட் ரோ 3 1 - 5 அண்ட் தேர்ட் ரோ 1 1 1 எடுத்துங்க. ஸோ 3 row 3 columns மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே எப்போவுமே இது ப்ளஸ்ஸு, இது எப்போவுமே மைனஸு, இது எப்போவுமே ப்ளஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ ஈக்குவல் டு 2. இந்த 2ஓட இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருங்க. இந்த ரோ காலம் விட்டுட்டு இது மல்டிப்ளை, இந்த எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். 1 - 5 1 1. இந்த 2/2க்கு டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. 1 into 1 1, மிடில் மைனஸ் ஃபிக்ஸடு, அண்ட் 1 into 5 -5, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ இது +5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ 1 இருக்குது. ஸோ இந்த +1ஓட இந்த ரோவும் இந்த காலம் விட்டுடலாம். அப்போ எலமெண்ட் 3 - 5 1 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த பக்கம் அப்ளை பண்ணுங்கள். 1 into 3 3ன்னு கிடைக்கும், மிடில் மைனஸு, அண்டு 1 into -5 -5, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ +5ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது +1. ஸோ +1 என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த 1ஓட ரோவும் இந்த 1ஓட காலம் விட்டுடலாம். விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 1 1 -1. இதுக்கு டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். 1 into 3 3, மிடில் மைனஸ் ஃபிக்ஸடு, இந்த பக்கம் அப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படியே வச்சிங்க. ஸோ 1 + 5 நமக்கு 6ன்னு வரும். +1 3 + 5 8 அண்டு +1 3 - 1 2ன்னு கிடைக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். 2 6 are 12, 1 into 8 8, 1 2s are 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 12 + 8 20, 20 + 2 22. ஸோ இது நம்ம என்ன ஆகலைன்னா 0 ஆகவே இல்லை. அப்போது 3/3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 0 கிடைக்கலன்னா இதோட ரேங்க் வந்து தட் இஸ் ரோ ஆஃப் A is equal to 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க, 0 கிடைக்கலன்னா அவரோட ரேங்க் வந்து 3ன்னு அர்த்தம். இது சப்டிவிஷன் 4ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 5 எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த கொஷின் எழுதிக்கிறேன். ஸோ கிவன் கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா 5th கொஷின் சப்டிவிஷன் 5. A is equal to, ஸோ 3 row 3 column மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் A is equal to 3/3. தட் இஸ் இல்லை மினிமம் 3, 3ன்னு எடுத்திங்கன்னா ரோ ஆஃப் A less than or equal to 3. சப்டிவிஷன் 4ல் போட்ட அதே சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இதோட ரேங்க் கண்டுபிடிக்கோசரம் என்ன செய்றீங்க, டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இதில் எப்போவுமே இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பண்ணிக்கும், மைனஸ்ன்னு வரும். இட் இஸ் -1. இந்த -1ஓட இந்த ரோவும் இந்த காலம் விட்டுடுங்க. இந்த -1ஓட ரோ இந்த காலம் விட்டு இந்த எலமெண்ட்டை மட்டும்தான் இருக்கும். இது டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12 கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வரும்போது மிடில் எப்போவுமே மைனஸ் ஃபிக்ஸடு, அந்த 4 4s are 16. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், தட் இஸ் -2. இந்த -2 என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த -2ஓட இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ஃபஸ்ட் இந்த பக்கம் மைண்டுகளை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16, தட் இஸ் -16, மிடில் மைனஸ், அண்டு -2 into 4, தட் இஸ் -8ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ இது +8ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸு, இது ப்ளஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது மைனஸ்ன்னு வந்துடும். தட் இஸ் -2. இந்த
இந்த -2 இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. ஸோ இந்த எலமெண்ட்டோட டிடர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சைடு 4 4s are 16, மிடில் மைனஸு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 2 × 3 6ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் -1 × 12 - 16, தட் இஸ் ஆன்சர் இஸ் -4. -2 × -16 + 8, the answer is நமக்கு -8. next -2 16 - 6, the answer is நமக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். so next minus minus plus, that is 1 4s are 4, minus minus plus 8 2s are 16. next பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -2 × 10, that is a -20 வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -4 + 16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ +20, இது -20. அப்போ நம்ம ஆன்சர் நட்டு 0ன்னு கிடைக்குது. லாஸ்ட் சப்டிஷன் 4ல் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ நம்ம நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிட்டு அப்போ ரேங்க் 3ன்னு போட்டுட்டோம். ஒரு 3/3 காலம் உள்ள மேட்ரிக்ஸை டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 0 கிடச்சின்னா ரேங்க் போட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் 0 வந்து வந்துச்சு என்ன செய்றீங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அதில் 0 வந்து ரேங்க் 1. ஏற்கனவே நம்ம போட்ட அதே சேம் ப்ராசஸ் தான். 0 வரலனா ரேங்க் 2. இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு இல்லை. இப்போ என்ன பண்ண கொடுத்த கொஷின் ஏதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கன்சிடர் த மைனர் ஆஃப் 2/2. நம்மளோட சாய்ஸ் தான், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் சரி இந்த 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு டிடர்மினன்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ -1 2 4 -3. ஸோ இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட்டை மட்டும் எடுத்துனுக்கிறேன். -1 2 4 -3 எடுத்துனுக்கிறேன். இது டிடர்மினன்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட் இந்த பக்கம் அப்ளை பண்ணுங்கள். 1 × 3 3, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே 3 வந்துடுச்சு, மிடில் மைனஸு அண்ட் 4 2s are 8. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ 3 - 8 என்ன வரும், தட் இஸ் நமக்கு -5ன்னு கிடைக்கும். இப்போ என்ன ஆகலை இந்த 0 ஆகலை, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் 0 ஆகலைன்னா தட் இஸ் த ரேங்க் இஸ் ரோ ஆஃப் A is equal to the answer is 2. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சப்டிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 2ல் பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸில் 0 வரலன்னா தட் இஸ் ரேங்க் 2. அதே மாதிரி தான் இங்கேயும் 2/2 மேட்ரிக்ஸில் 0 வரலனா ரேங்க் 2. இது எப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணுவீங்க, ஒரு 3/3 மேட்ரிக்ஸில் டிடர்மினன்ட் உங்களுக்கு 0 ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது இங்கே 2/2 எடுக்கிறீங்க. 2/2 எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறப்போ 0 கிடைக்குன்னா ரேங்க் 2. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற 2/2 வந்து சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல 2/2 எடுத்த 2/2 வந்து நமக்கு 0 ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா 0 வந்துடுச்சு ரேங்க் 1ன்னு போட்டக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண இன்னொரு சான்ஸ் பார்க்குறீங்க. இந்த 2/2 தான் 0 ஆகிடுச்சுன்னா வேறு 2/2ல் வந்து நான்-0 கிடச்சிதுன்னா நீங்கள் நான்-0க்கு தான் ரேங்க் அப்ளை பண்ணணும், 0 ரேங்க்குக்கு என்ட்ரி பண்ணக்கூடாது. நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 2/2 சூஸ் பண்ணுவீங்க. அந்த 2/2 சூஸ் பண்ணுறப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ரேங்க் என்ட்ரி பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது 2/2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே 0 வரலன்னா நீங்கள் 0 வராத எலமெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறீங்கன்னா ரேங்க் என்ட்ரி பண்ணணும். அப்பயும் 0 தான் வருதுன்னா அப்போ ரேங்க் என்ட்ரி பண்ண வேண்டியது, தட் இஸ் 1ன்னு என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த இன்ஸ் பார்த்தா உங்கள் மீனிங் புரியும் பாருங்கள். ஸோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் அப்ளை பண்ணுறப்போ 0 வருது. 0 வந்தோடனே ஏதாவது 2/2 சூஸ் பண்ணுறீங்க. அது 2/2ல் 0 சூஸ் பண்ணிச்சின்னா ரேங்க் 1. அதாவது எப்படி சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு 0 தான் வருதுன்னா அது ரேங்க் 1ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 2/2 0 வந்து இந்த பக்கம் 2/2 0 வரலன்னா நீங்கள் இதை தான் கன்சிடர் பண்ணணும், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போவுமே ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான்-0க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, 0 கிடையாது நான்-0க்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான்-0 தான் கிடச்சிது, 0 கிடைக்கல. ஆனால் நான்-0 கிடச்சி அந்த வேறு எதுவும் நான் செக் பண்ணவே இல்லை. இன்கேஸ் இங்கே 0 கிடச்சிருந்ததுன்னா நான் என்ன பண்ண வேறு ஏதாவது செக் பண்ணி பார்ப்பேன். அங்கே நான்-0 கிடச்சிருந்தா அது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 5ஓட ஆன்சர்.